இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். யோலோ சினி உலகம் வந்துட்டு எவ்வளோ பெரிய சேனல். அந்த சேனல் நம்ம படத்தோட ப்ரொமோஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். மைடியர் சினி உலகம் யாரு ஃபேன்ஸ்ன்னு கேட்குறீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வருவானுங்க. அங்கவை சங்கவே அப்படின்னு சொல்லிட்டு பொங்க வைக்கிறதுக்காகவே வருவாங்க. சார் ஹார்ட் பீட்டோட பெரிய ஃபேன் சார் நான். அந்த சினிமா டாக்டர் சார் ஆடியன்ஸ் டோஸும் பார்க்க மாட்டான், ஹார்ட் பீட்டும் பார்க்க மாட்டான். ஹார்ட் பீட்ல யோகா பொண்ணு தெரியும்ல? அது அவ பார்த்தா நீ நான் ஆமா யோகா ஃபேன் சார் ஃபேன் இல்ல அப்படி இல்ல. நம்ம எல்லாம் இப்போ நியூ பிகினிங்ல தானே இருக்கோம். ஏன் அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்தீங்க? கிளாஸ்ல போகும் தெரியாதா? எனக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் ராம் சாருக்கும் சரி, இந்த ஸ்கிரிப்ட் நானும் தேவிகா சமுத்திர கணேஷ் சார் ப்ராஜெக்டில் ப்ரோ ஒன்று படம் ஒர்க் பண்ணோம்னா கணேஷ் சாரோட கூட எடுத்து. ஸோ ப்ரோவில் அவங்க பார்த்தீங்கன்னா எங்க தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவருடைய இடத்துல நீங்க நிக்கிற. அண்ணா தேங்காய் ஸ்ரீனிவாசன் எல்லா இடத்துலயும் என்கிட்டயே வராருண்ணே. ஆமா கரெக்டா. நேத்திக்கு டாப் குக்ல வெங்கடேஷ் பட் சார் தான் எந்த கிட்ட போட்டாலும் தேங்காய் ஸ்ரீனிவாசா அப்படின்றாரு. கரெக்டா. நான் ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு வாங்கணும்னு உனக்கு தெரியும்ல? ஆமா நான் கன்ஃபார்மா தெரியும். சரி சொல்லு. நீ ஒரே ஒரு காரணம் சொல்றா. ஒரே ஒரு காரணமா இது நான் இங்க பாரு, நம்ம கிட்ட ஒரு மிக்சரா இருக்குது. நீ ஏன் அதுல வேர்க்கல்லையா இருக்குன்னு அதுக்கப்புறம் அப்படி ஓகே இப்படியே இருந்தீங்கன்னா யோலோ சினி உலகம் எவ்வளோ பெரிய சேனல். அந்த சேனல் நம்ம படத்தோட ப்ரொமோஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். மைடியர் சினி உலகம் டீம், கேமரா டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் கோடி. இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க. அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே யோலோ உண்மையாகவே பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட்டு. எனக்கு என்னென்னா நம்ம யூடியூப்லலாம் இவங்க எல்லாருக்குமே தெரியும், பிஹைண்ட் தி கேமராவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நானும் யூடியூப்லேருந்து வந்த ஒரு பையன்தான். இப்போ ஸ்லாட் இன்டர்வியூ ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அந்த ஸ்லாட் இன்டர்வியூலலாம் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணிப்போம். ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸை நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ட்ராவலில் இருக்கும்போது சேட்டலைட்னு ஒரு டிவியில் எனக்கு கிடைக்கிது, ஒரு பெரிய நெட்வொர்க்கில் எனக்கு ஒன்று கிடைக்கிது. அதில் ஆங்கரிங் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது ஒரு படம். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டார்ட் எப்போ வரும்? எல்லாருமே டேய் நெக்ஸ்ட் லைஃப்பில் என்னடா பண்ணுற, நெக்ஸ்ட் என்னதுப்பா, நெக்ஸ்ட்டு படம் எப்போப்பா, என்னப்பா படமே பண்ணுறது இல்லையாப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல. ஸோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நானும் என்னதாண்டா நம்ம தான் வாழ்க்கையில் வந்துட்டோமே, அதான் நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாருமே கேட்கும்போது என்ன சொல்கிறது, என்ன ஒன்றுமே புரியாமல் இருக்கும்ல. அப்படி ஒரு படம் தான் யோலோ. புரியாத படமா? புரியாத படமா தெரியாது. அப்படிலாம் இல்லை. யோலோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான். ஒன் ஃபைன் டே ஒரு ஷோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. லாஸ்ட் இயர் ஒரு ஷோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னடா ஷோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். மிஸ் ஆகணும்னு இல்லை, நான் மிஸ் ஆகிடுவேன் போல இருக்கு. அமைதியாக இருக்கேயா. நான் என்னன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ மிஸ் ஆகுது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேண்டேன். அதை தாண்டி நம்மளுக்குன்னு தனியாக புலம்புவோம்ல, அப்படி புலம்பும்போது யூனிவர்ஸ்க்கு கேட்டிருக்கும் போல இருக்கு. ஒன் ஃபைன் டே இவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால், டே தம்பி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், கிளம்பி வா, ஒரு கேரக்டர் நீ தான் கரெக்டாக இருக்கும்னு. நானும் ஆஃபீஸ்க்கு போகிறேன். எல்லாருமே 4-5 பேர் பார்த்து சிரிக்கிறாங்க. ஓகே கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யூ ஆர் த ரைட் பர்சன் அப்படின்றாங்க. எதுக்கு ரைட் பர்சன் எதுக்கு ராங் பர்சன் தெரியாமல் இருக்கனே அப்படின்ட்டு. சரி ஓகே ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், நீ தான் செகண்ட் லீட் பண்ணுறேன்னாங்கண்ணே. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த செகண்ட் லீடு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உன்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஓகே இன்னைக்கு நம்ம இந்த ப்ரொமோஷனில் இருக்கோம். இல்லை ஆக்சுவலாக செகண்ட்ஸ் பிடிக்கிற லீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ தப்பாக எடுத்துக்கிட்டேன். படம் பார்த்தா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஒரு செகண்ட்ஸை பிடிக்கிற ஒரு லீடு. ஆக்சுவலாக நீ தான் ஹீரோயின் லவ் பண்ணுற. அவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்கீங்க சார். நீங்க சொல்லுங்க. கல்யாணத்துக்கு பேசுறது படம் பார்க்க வருவாங்க இல்லையா, படம் பார்க்க வரவங்கலாம் பார்த்துட்டு ஓ இந்த மாதிரிலாம் பேசுனியடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா காலியாயிடும். அவன் 2 ஹீரோயின் சப்ஜெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்
2 ஹீரோயின் சப்ஜெக்ட் 2 ஹீரோஸ் 3 ஹீரோஸ் 3 ஹீரோஸ்லாம் ஐயா அடிக்க போகிறாங்க, அவங்களே வந்து அடிச்சிருவாங்க. சரி ஓகே, 2 ஹீரோ சப்ஜெக்ட்டு 2 ஹீரோயின் சப்ஜெக்ட்டு. நாங்கள்லாம் வந்து அதில் ஒரு கேமியோ பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓ கேமியோ படத்துல நிறைய டப்பிங் பேசுனதுனவோ இவன் தான் படம் ஃபுல்லா பேசியிருக்கான். ஆமா டப்பிங் பேசுனது, ஏன்னா வந்து எல்லாமே தப்பா பேசி வச்சிருக்கேன். பாவம் நானும் டைரக்டர் சார் என்னை வச்சு அவர் புழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போன இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தேன், செட்டில் யார் ரொம்ப வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பா, வேலையை செய்ய விடாம பண்ணுவா அப்படின்னா அதான் நிக்கி ப்ரோ தான் சொல்லுவாங்க. எல்லாரும் காமனா உன் பேர் தான் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ரொம்ப நேரம் படத்தோட எல்லாமே டோட்டல் சொல்லிருக்கோம். இத பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஜாலியான ஒரு நிறைய ஈஸியான ஷூட்டிங் டேஸ் வேணும்னா நிக்கே புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். பட் என்னன்னா அவரோட ஃபேன்ஸ் தான் அதிகமா வந்துருவாங்க. அப்போ அந்த டைம் தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம ஷூட்டிங் பண்ண முடியாது. இதுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஆமாம், உங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னி ஐயா, நான் யார் ஃபேன்ஸுன்னு கேட்குறீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வருவானுங்க, அங்கவை சங்கவே அப்படின்னு சொல்லிட்டு பொங்க வைக்கிறதுக்காகவே வருவாங்க. அவர் தன்னடக்கத்தின் உச்சத்துல பேசுறாரு. நிக்கி ஃபேன்ஸ் யாரா இருந்தா கீழே எந்த ஒரு ஆட்டுமே வேணாம் எனக்கு. ஓகே, யோலோ பத்தி சொல்லுங்க நிக்கி. நானே சொல்லிட்டு இருக்கேன் யோலோ. ஓகே, நீங்க யாருமே பேச மாட்டீங்களா? டைரக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லுங்க, எதனால யோலோ எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை? ஏன்னா இந்த படம்லாம் வந்து யாரெல்லாம் இவனுக்கு இப்போ பாக்குற ஆடியன்ஸ்க்கே அப்படிதான் இருக்கும். யார் இவனுங்க, என்ன பண்றாங்க, என்ன பண்ணாங்க, இதுக்காக இந்த படம் எடுக்கிறாங்க, என்ன மோட்டிவ்காக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். என்னடா சைக்கோ கில்லரா ஒரு மோட்டிவ்லாம் அந்த மாதிரி அதுதான் எல்லாரும் என்ஜாய் அப்படி இல்ல. ஏன்னா நானே நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இப்போ நான் யூடியூப்ல இருக்கும்போது யாருன்னே தெரியாது, இவங்க கிட்ட என்ன கேட்கறது ஒண்ணுமே புரியாம நம்ம இருப்போம். சரி, கஷ்டப்பட்டு அந்த 1 ஹவர் தாண்டறதுக்குள்ள இவங்களோட போராட்டம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது, கண்ணில் நல்லா தெரியுது, எடிட் பண்றவங்களோட போராட்டம் நல்லா தெரியுது. அதனால சொல்லுங்க, என்ன மோட்டிவ்னா ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபீல்டு என்டர்டைன்மெண்ட் மூவி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கணும். ஏன்னா எல்லாருமே அந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. நமக்கு பிடிச்சவங்கள எங்கேயோ பார்க்க முடியாமல் இறந்துலாம் போனாங்க. ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதோட மோட்டிவ் தான் வந்து இவ்வளோ வந்து விழுந்துச்சு. ப்ளஸ் வந்து ஒரு நியூ எனர்ஜி கிடைக்கணும்னா ஒரு நியூ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நானும் புதுசு இல்லை, எனக்கு என்னன்னா கரெக்டு, நீங்கள் புதுசெல்லாம் கிடையாது. இவர் வந்து நிறைய படத்தில் வந்துட்டு கோ-டைரக்டரா, அதான் எல்லாருமே அந்த பயணம் இருக்கும்ல, ஏடியிலேருந்து கோ-டைரக்டர்லேருந்து நிறைய சீன்ஸுக்கும் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, நிறைய மூவிஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு படம் பண்ணுறோம், சரி ஓகே, இதில் வந்து படம் ஏன் நியூ ஃபேஸஸ்னே வந்துட்டு போகிறீங்க? ஏன்னா அது எப்படியும் ஒன்று ப்ராஃபிட்டு இல்லைனா லாஸில் தான் வந்துட்டு போகும். இப்போது நல்லா இல்லைன்னா நல்லா தெரிகிறவங்கள வந்துட்டு போட்டால் ஓகே, ஒரு அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு பார்ப்பாங்க. நம்மளெல்லாம் வந்துட்டு போடும்போது யாருன்னே தெரியாது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் இப்போ நியூ பிகினிங்கில் தானே இருக்கோம். ஏன் அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்தீங்க? லாஸ்ட்டில் போகும் தெரியாதா? எனக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சொல்லி, இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் ராம் சாருக்கும் சரி, இந்த ஸ்கிரிப்ட் வந்து நியூ ஃபேஸ் வச்சு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், நியூ ஃபேஸ் வச்சு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து மோட்டிவாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது 2 கேரக்டர், 2 மேல் லீடு 2 ஃபீமேல் லீட்ஸ் தான் படத்தில் இருந்தாங்க. ஒரு மேல் லீடு வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் லுக்கில் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப தேடும் போது தான் நமக்கு வந்து தேவ் அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் கிடச்சது, இன்ட்ரோ ஆனோம். ஸோ தேவுக்கிட்ட பிடிச்ச விஷயம்னா தேவோட பாடி லாங்குவேஜ் எப்பவுமே லூஸாக கேர் ஃப்ரீயாக எப்பயுமே அப்படியே இருப்பாப்புல. என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் தேவ் கிட்ட பாருங்க தெரியவே தெரியாது. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம கிட்ட மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் பார்த்தோன்னே டக்குன்னு பிடிக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பார்க்கும்போது ஆகாஷ் வந்தாங்க. ஸோ ஆகாஷ் நான் வந்து யார் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு கதிர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஃபேன்ஸ் கோவப்பட போறாங்க, யாருமே தெரியாது. எங்க அம்மாவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஏய் கதிரை பார்க்க போறியா சொல்றா, ஏன் அந்த பொண்ணை வந்துட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேட்றாங்க. அதனால சொல்லி கொஞ்சம் புரிய வைடா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்கறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆகாசம் நல்லா தெரியும், சொல்லலாம். தேங்க்யூடா. கண்டிப்பா அப்படி தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இவர் சொல்ற அளவுக்கு நான் யாரையும் கொடுமைலாம் படுத்தல. அவர் ஃபாலோ பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். நீங்கள் வந்து எங்கள் 2 பேருக்கு இப்படி ஒரு அறிமுகம் கொடுத்தது வந்து இல்லை, அது ஒரு கேரக்டராக ஒரு கான்ட்ராஸ்ட் வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது அப்புறம் ஃபீமேல் லீடு நிறைய தேடணும். அதான் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபோட்டோ வந்து தேவிகா.
ஏன்னா தேவிகா எப்படி சொல்லணும்னா, தேவிகா நான் எல்லார்ட்டுமே எப்படி சொல்லுவேன், என் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானும் தேவிகா வந்து சமுத்திர கணேஷ் சார் ப்ராஜெக்ட்டில் வந்து ப்ரோ ஒன்று படம் ஒர்க் பண்ணோம். நான் கணேஷ் சாரோட கோஆர்டினேட்டர். ஸோ ப்ரோவில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க தேவிகாவே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப சவ்வியாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பி தெரிஞ்ச சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஃபோட்டோ பார்த்து சரி நம்ம அன்றைக்கி நான் அப்போ திருநெல் பார்க்கும்போது பவன் கல்யாண் சார் ப்ராஜெக்ட்டில் எப்படி இருந்தாங்களே எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. நான் நினச்சிட்டேன் தேவிகா அம்மா நம்பர் சேவ் பண்ணிட்டேன். நான் தேவிகா கிட்ட அம்மான்னு சேவ் பண்ணிட்டேன். அம்மான்னு சேவ் பண்ணேன் என்னோட நம்பர். நான் நம்பர் கேட்கும்போது எங்கே இருக்கீங்க அப்படின்னா காலேஜில் இருக்கேன்றாங்க. தேவிகா அம்மையா காலேஜில் இருக்காங்க. காலேஜில் என்ன பண்ணுறீங்க? இல்லை இப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு டீகோடிங் தேவிகா. என்னடா அது டவுட்டு. தேவிகா அம்மாவை படிக்கிறாங்களா திரும்பவும்? எப்படி படிக்கிறாங்க ஒன்றும் புரியல. ஏன்னா அம்மான்னு சேவ் பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் வந்து சரி நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட் ஒருத்தர் பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா ஃபோட்டோ வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் ரீசன்ட் ஃபோட்டோ அனுப்புவோன்னா அப்படியே ஸ்டைலாக பைக் மேலே போட்டு ஒரு டாம் பாய் மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஆமாம், நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு அதான் எதுக்கு இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோன்னா எங்களோட சின்ன வரலாறு யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் தேவிகா வந்துட்டு பார்க்குற மாதிரி ஹீரோயின் மெட்டீரியல் நான் பார்த்ததை விட ஹீரோ மெட்டீரியல் தான் நான் நிறைய பார்த்தேன். அந்த மாதிரி தான் அந்த சுடிதார்லாம் தாண்டி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு என்னடா போலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆமாம், டாம் கேர்ள் டாம் பாய் எவ்ரி திங். அண்ட் அந்த சைடில் நிதி. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்டு இன்னோசன்ட் ஃபேஸு, ரொம்ப அப்பீலிங்கான ஃபேஸு. பார்த்தோடனே இன்னோசென்ட்டாக இருக்கணும், பார்த்தோடனே ஒரு சிம்பத்தி ஒரு எம்பத்தி வரணும் அப்படின்னு ஒரு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டீம்லேருந்து ஸ்டீஃபன் ஒரு ஃபோட்டோ காமிச்சார். அவரு ஸ்டீஃபன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தோட ஒரு முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டர் தூண் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஏடி அவர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. நான் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவர் காட்டும் போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அவன் கண்ணு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். கண்ணு க்ளோஸ்அப்பில் வச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி தனித்தனியாக பார்க்கும்போது அப்புறம் தேவிக்காவை செப்பரேட்டாக பார்த்து அப்புறம் சேர்த்து பார்த்தோம். அப்புறம் ஒரு நாள் ஃபைன் டே வந்து ஆகாஷையும் நிதியும் வர வச்சு பார்க்கும். ஓகே இந்த 4 பில்லர் செட் ஆகிடுச்சு கதைக்கு. ஏன்னா லைவ் ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கும்போது எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு அங்கேருந்து தான் அப்புறம் போட் பண்ணோம். பட் இவங்களாம் தேடி கண்டுபிடிச்சோம். தேடாமே ஒருத்தர் கண்டுபிடிச்சோம் சார் இந்த படத்தில். அது யாருன்னா ஸ்கிரிப்ட் எழுதும் போதே ராம் சார் வந்து டிசைட் பண்ணிட்டாரு இந்த கேரக்டருக்கு. ஆமாம், நடு தூண் இந்த கதைக்கு நடுவில் உட்காந்துருக்காரு பாருங்க, அவர்தான். நான் கூட இவர்கிட்ட வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் ராம் சார். நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இந்த கேரக்டர் பிரணவ கேரக்டர் வந்து நிக்கி தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சாரு. ஸோ அது மட்டும் காம்படிஷன் ரீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு ரீல்ஸ் பண்ணுவாங்க. நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதான் எப்பெல்லாம் ட்ரெண்டிங்க பட்டர்ஃப்ளை அந்த ரீல்ஸை பார்த்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு இந்த டீம் மேலே என்னடா இது. ஏன்னா நிறைய ரீல்ஸ் இப்போ மல்லேஷ் கண்ணான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான எனக்கெல்லாம் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த பீட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். நான் அந்த மாதிரி ஒரு 5-6 பேரை நான் பயங்கரமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன்னா அவங்களோட ரீல்ஸ் எடுத்து பார்த்தா கூட நான் அந்த நம்ம சின்னதாக ஏதாச்சும் ஒன்று காமெடியாக பண்ணுவோம்ல, காமெடின்றதில் தாண்டி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இந்த பட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சி அப்படின்றீங்க. அந்த ரீல்ஸ் எடுத்து ஓகே சொல்லியிருக்காங்க. அது இல்லை மேட்ரு. நாங்கெல்லாம் நியூ ஃபேஸு, எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு நோன் ஃபேஸ் வேணும். ஒரு தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நோன் ஃபேஸ் வேணும்ல படம் ஃபுல்லாக. தான் எழுதும் போதே நிக்கின்னு எழுதுனது. இது என்ன ஃபேஸ்னே தெரிய மாட்டேங்குது. அதனால இப்போ நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒரு காமெடியாகவும் இருக்கணும், சீரியஸாக இருக்கணும் போது சார் உடைய ஃபுட்டேஜ் நான் ஹாட் ஸ்டாரில் பார்த்தோம். ஹார்ட் பீட் ஃபுட்டேஜ் பயங்கரமா சார். ஹார்ட் பீட்டோட பெரிய ஃபேன் சார் நான். அந்த சினிமா டாக்டர் ஸ்டோஸும் பார்க்க மாட்டான், ஹார்ட் பீட்டும் பார்க்க மாட்டான். டக்குன்னு சொல்லிடுவான். இங்க இருந்தோ பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஹார்ட் பீட்ல யோகா பொண்ணு தெரியும்ல. அவங்க பார்த்தா நீ நான் ஆமா யோகா ஃபேன் சார் இல்ல அப்படி இல்ல தெரியும். அவங்கள நல்லா தெரியும். சிங்கப்பண்ணி சீரியல்ல நல்லா பண்ணுவாங்க சார். அங்கே டூரிஸ்ட் ஃபேமிலி ஹீரோயின் சார். ஸோ எனக்கு திடீர்னு ஒரு நாள் இவங்க வந்து ஆக்சுவலி லொக்கேஷன் பார்க்க வந்திருந்தாங்க. ஹார்ட் பீட் நம்மளோட ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்கு இல்லையா. ஸோ தென் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஆஃபீஸ் பண்ண பிறகு தென் டோல்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி பண்ணால் வி காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ அப்படிதான். ஸோ சார் வந்து ஃபேஸ் ரீடிங் பெருமாள்னு சொல்லி ஒரு கேரக்டர் படத்தில் பண்ணியிருக்கவங்களாம் தெரியும். அதில் ஃபன்னியாகவும் இருக்கும், சீரியஸாகவும் இருக்கும். இது இல்லாமல் ஹீரோயின் நம்ம படத்தை எப்படி கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஹீரோவுக்கு வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருப்பாங்க,
ஹீரோயினுக்கு வந்து ஒரு பையன் பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டி இல்லப்பா, பாய் பெஸ்டி இல்ல, ஃப்ரெண்டு. ஏன் அது பாய் பெஸ்டி அப்படினாலே பயப்படுறாங்க எல்லாரும். எதுக்கு அந்த பாய் பெஸ்டினா அவ்வளவு பெரிய தப்பா? அந்த பேருக்கே ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி பாய் பெஸ்டி இவர் பாய் பெஸ்டி தான். சரி அப்பா வா, நீ பாய் பெஸ்டியாப்பா. ஏன்னா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கணும். பாய் பெஸ்டி யார் சொல்றா? ஏய், பொண்ணு சொல்றாங்களா அந்த நீ பொண்ணோட லவர் சொல்றாங்களா? நான் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றேன். அப்ப நீங்க தான் சொல்றீங்க. நான் தான் சொல்றேன் நீ பாய் பெஸ்டி அந்த தான். பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அங்கேயே முடிஞ்சது. நீங்க பாய் பெஸ்டின்னு ஒரு டேர்ம் கிரியேட் பண்ணி பண்ணா அது என்ன பண்ணும்? சரி பாய் பெஸ்டினா யாருன்னா? ஒண்ணும் இல்லடா, பாய் இருங்க பாவம் அவரை பத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ண வந்தா நீங்க பாய் பெஸ்டிக்குள்ள போய் ரொம்ப முக்கியம். ஸோ படத்தில் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் வேணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டுபாக்கு ஒரு ஃப்ரெண்டு. அதாவது ஐயா எல்லாருமே கேரக்டரைசேஷன் அப்படி ஒரு பந்தா பண்ற ஒரு கேரக்டர், உள்ள ஒன்று சொல்லுவார் வெளியே ஒன்று நடக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்களை நம்பி வந்து இவர் பெரிய ஆளு அப்படின்னு நம்பி வந்து ஹீரோயின் ஹெல்ப் கேட்பாங்க படத்தில். அப்படிதான் தெரியும் இவர் ஒன்றுமே இல்லை, பந்தா மட்டும் தான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஒரு கேரக்டர் வந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு இவர் பார்க்கும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் பேசும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்லாம் அப்படி கேர்லியர்லாம் தூங்கி இப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஆமாம் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி யாரோ மாட்டி சார் நம்ம வந்து லேட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ப்ளஸ் ஒரு பாடி லாங்குவேஜே இப்படி தான் வருவார் பந்தாவாக வந்து. ஸோ அவர் அட்டையர் எல்லாமே ரொம்ப நமக்கு எம்ஆர் ராதா சார் கரெக்ட், அந்த கண்ணெல்லாம் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து யுவா வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் அதான் நானும் டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு படித்தேனே, படிக்கிறேன் இது பண்ணுறேன், ஆனால் ரோலிங் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னேன்னா எல்லாமே மறந்துடுது. நான் என்ன பண்ண முடியும்? நம்ம என்னைக்குடா ஸ்கிரிப்ட்ல இருந்ததை பேசியிருக்கோம். அதான் ஆமா ஆனா ஒவ்வொரு டேக்ல வந்து டிஃபரண்டா பண்ணுவாங்க. ஆமா டிஃபரண்டா ராமலியோ சொல்றேனே. வெரி குட். எங்க பாக்குறவனே? ஆமாண்ணா, தூணிலும் இருப்பேன் துருமிலும் இருப்பேன் அந்த மாதிரி தான். சரி அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆனா நீங்க என்ன இதுல ஆங்கர்லாம் நினைக்காதீங்க, எப்பவுமே நினைச்சதுலடா. இதுதான் இட்டே. ஸோ படவா கோபி அண்ணா வந்து பிளேஸ் மேஜர் ரோல். ரொம்ப சந்தோஷம் இல்லை இப்போ எல்லாருக்கும். ஓகே அவ்வளோதான் அண்ணா. இல்லை நான் மனசாரன்னு சொல்கிறேன். நான் வந்து உன்னெல்லாம் சத்தியமாக நீ எல்லாம் ஒரு நடிகனாவன்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா நீ முதல்ல நீ ஒரு ஆங்கராகவே நடிச்சுன்னு தான் இருந்த. ஆமாம் ஓகேவா? அது மிகப்பெரிய ஒரு ஆனால் போராட்டமாக தான் இருந்தது. படம் பார்த்தேன்டா. அப்படியாண்ணா? பிரமாதமாக பண்ணியிருக்கேடா. உனக்கு வந்துட்டு அதாவது உனக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் தரேன். அதாவது எப்படி நடிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல், ஒரு எப்படி மியூசிக் எப்படியோ அந்த மாதிரி தான் நடிப்போம். அதில் வந்து அன்லிமிட்டெட். அதனால் அப்பப்போ ஒரு லெஜெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க அப்படியாச்சா. ஸோ நம்ம வந்து எல்லாருமே ஒரு நடிகராக வரணுன்றவன் ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்தா நான் அவரை மாதிரி வரணும் சார், இவரை மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய ஓன் ஸ்டைல் தன்னுடைய ஓன் திறமையை போட்ட அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிப்பாங்க. அந்த மாதிரி உனக்கான ஒரு ரெஃபரன்ஸ் யார் தெரியுமா? நீ வந்து எந்த இடத்துல வந்து நிற்கிற, ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எங்கடா தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவருடைய இடத்துல நீ நிற்கிற. அண்ணா தேங்காய் ஸ்ரீனிவாசன் எல்லா இடத்துலையும் என்கிட்டயே வராருண்ணே. ஆமாம் கரெக்டாக. டாப் குக்கில் வந்துட்டு வெங்கடேஷ் பட் சார் தான் எந்த கிட்ட போட்டாலும் தேங்காய் ஸ்ரீனிவாசா அப்படின்றாரு. கரெக்டா. இப்படி யாரடா சொன்னா உனக்கு அந்த இடத்துல நீ நிற்கிற. ஆனால் ஏன்னா நீ பண்ண இந்த திரைப்படத்தில் பண்ண கதாபாத்திரத்தை சாம் அப்புறம் ராம் வந்து மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் உனக்காக வந்து லெஜெண்ட்ஸ் வந்து லைக் ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அந்த ரேஞ்சுக்கு ஒன்று டாம் க்ரூஸ் அந்த அவர் நடிகர்டா. இன்னொரு பெரிய இது இருக்காருடா இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷனில் பண்ணுவார் யார்? கிறிஸ்டோபர் நோலன் அண்ட் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நீ அதே மாதிரி நீ பழைய படங்கள்லாம் இப்போ ஜெய்சங்கர் படங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் நீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரங்கள் வரும், அவங்க பண்ணியிருப்பாங்க, டெரிஃபிக்காக பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது ஈக்குவலாக நீ பண்ணியிருக்க. ஸோ அதனால் இப்போ நீ இனி வந்து படம் பார்க்கும்போது கூட எனக்கு இவ்வளோ டவுட் இல்லைண்ணா, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் பயங்கர டவுட். இதெல்லாம் தூக்கி மண்டையில் வச்சுன்னு நான் தான் பெருசு நான் அப்படி பண்ணிட்டே போய் அப்படியெல்லாம் பருப்பை சுத்தாதுன்னு சொல்றதுக்காக தான் இவ்வளோ சொல்லி அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். நீ பண்ணாலும் அவ்வளோதான், அவ்வளோ முடிஞ்சிருச்சு. அண்ணா இவங்க ஃபர்ஸ்டே தெரியுமாண்ணா உங்களுக்கு? சாரை வந்து நான் வந்து 2011 சாரை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு திறமையை நம்ம முதல்ல பார்க்குறோமே, கடவுள் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரே அப்படின்ட்டு ரொம்ப சாம் சார் வாங்க சார் போங்க சார் இப்படி தான் பேசினேன். அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப கேவலப்பட்டு கடைசியில் இந்த படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி இருக்கும் ரொம்ப கேவலமாக பற்றிட்டு இருக்கேன், ரொம்ப கேவலமாக பார்த்துருக்கேன். என்னடா எவன்லாம் ஒரு படத்தை பண்ணுறான், இந்த படத்தில் நம்ம நடிக்கிறோமே என்னடா அப்படி அவ்வளோ கேவலமாக தான் நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அப்படி தான் நான் பார்ப்பேன். என்னை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி பார்த்து என்னை பார்த்தேன்னா ஐயோ அண்ணா வந்துட்டார் அப்படி ஒழிஞ்சு போவான் சார் போவார். ஓகே அப்படி இருந்தது.
ஆனால் அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தேன் பாரு, திருப்பியும் முதல்ல எப்படி பார்த்தேன் அப்படி. வணக்கம் சாம் சார். வணக்கம் சார். அப்படி ஆகிட்டேன். பயங்கரமான இன்ட்ரடக்ஷனாக இருக்குது. பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார். உண்மையிலே அவரை பாராட்டணும் நம்ம. அதனால் உண்மையில் ரொம்ப மதிப்பு கூடிடுச்சு ஃபுல்லாக. அந்த நடுவில் வந்து கேவலப்பட்டது, சீப்பட்டது அதெல்லாமே அழிச்சிட்டேன் நான். இப்படி ஒரு திறமசாலி சார்கிட்ட நம்ம வந்து நடிச்சிருக்கோமே, நம்ம நடிக்க வச்சிருக்காரு சார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நன்றி. உண்மையாவே உங்க கூட நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது சொல்லுங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமான வஞ்ச இருக்கு. உண்மையிலே வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் உங்கள் குருநாதருக்கு போட்டு காட்டுப்பா, உண்மையிலேயே வந்து பெருமைப்படுவார் இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அவர் படம் பார்த்தாரான்னு தெரியல, இன்னும் பார்க்கல, இன்னும் பார்த்துருவாங்க சீக்கிரம். ஆனால் நிச்சயமாக அவங்கள பாராட்டுவார். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா. அண்ணா இப்போ என்னன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆங்கர் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இந்த சினி உலகமும் வந்து அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்போ அவங்களுக்கு என்னடா பேமெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக வருது, எல்லாம் தான் கேட்பாங்க, அதுக்கு நீ அப்படியே போட்டு விட்றதா என்ன? நான் ஒரு நிகழ்ச்சி எவ்வளோ வாங்கணும்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம், நான் கன்ஃபார்மாக தெரியும். சரி சொல்லு. என்ன சொல்ல அவன் என்ன சொல்ல வந்தான், அவன் புச்சுக்கு நான் போயிட்டான். இல்லைண்ணா, நான் எத்தனையோ ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் என் வாழ்க்கையில நான் கன்ஃபார்மா பார்த்ததே இது ஒரு சோஃபா கான்ஃபரன்ஸ். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூடா. சாம் சார், நீங்க ஏதாச்சும் எங்க கிட்ட கேட்கணுமா? இல்ல, அண்ணனை பத்தி சொல்லணும். கொஞ்சம் கூட உனக்கு ஒரு மானம் மரியாதை வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லடா. எதுவுமே இல்ல. சாரி, வாடா படம் சொல்ல இல்லைங்க சார். உங்களுக்கு உங்களை எவ்வளவு பாராட்டி நான் சொன்னேன். பதிலுக்கு என்ன பண்ணிருக்கணும்? எங்கடா வந்த? நீ இதெல்லாம் சொல்லுவேன்னா முதல்ல கோபி அண்ணா வந்துட்டு நான் வியந்து பார்த்திருக்கேன். சென்னை 28 டைம்ல இருந்து அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு அடுத்து என்ன படம் தெரியாது உனக்கு. அவர் அப்பதான் அப்புறம் அப்போ வந்து அப்புறம் மியூசியம் அதெல்லாம் பண்ணல. தவறு. நான் சிரித்தால் அதான் ஏதோ ஆதி அண்ணா பிளட்ல தானே வருது அது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வியந்து பார்த்துருக்கேன். நான் உங்களை இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேனே, எங்க வீட்டுக்கு வந்த நீ. ஆமா, ஆர்ஜேயா சரி, அதுக்கப்புறம் ஒரு விஜேயா சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆக்டரா சரி, பயங்கரமா வந்து பார்த்துருக்கேன். அண்ட் உங்க கூட நடிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணாண்டல நீ அப்படி இல்லை, கடவுள் கொடுத்ததான் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கா பார்க்குறேன். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஓப்பனாக சொல்லிடுவார். நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். அது எந்த அளவுக்கு சொல்லுவாருன்னா, டேரக்டர்கிட்டே போயிட்டு இந்த டைலாக் கூட கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதுவாங்க, நல்லாடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனப்பா மரியாதையே இல்லாமல் ஓப்பனாக இருப்பார். இப்படிதானே இருக்கணும். இல்லை, ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு வனக்கூட்டம் சார். அது வனக்கூட்டம், சிங்கம், ரத்த பூமி, குரங்கு, கரடி, மான், மயில், அது புலி, நீங்கடா முதல்ல என்னடா நீ. அதான் அந்த ஒரு வனக்கூட்டம் ஆக மொத்தம் எல்லாமே சேர்ந்து பிச்சு பிடுங்கி இருக்குது. என்னவா வந்திருக்கு அப்படின்றது நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு எங்களுக்கு சொன்னாதான் எங்களுக்கே தெரியும். ஆமா, இப்போ என்னன்னா மக்கள் வந்து இன்னும் படம் பார்க்கல இது, ஓகேவா? ஸோ அதனால அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கான நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்றதுக்கு ஆள் ஒரு ரீசன் சொல்லுங்க. இப்போ நீ சொல்கிற ஏன்டா வந்து இப்போ வந்து படம் இன்னும் நிறைய பேர் பார்க்கல, ஏன்னா யாருமே பார்க்கல. 12th தான் வரப்போகுது. நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. ஒரு தரமான படத்தை சாம் சார் வந்து இயக்கியிருக்காரு. எல்லாருமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு ஒரு புதுமுகன்றது சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி டிஓபியோடைய ஒர்க் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, நம்ம கலர் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் எல்லாமே வந்து பார்த்தா ஒரு புதுமுகங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் நம்ம இல்லை. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு படமாக இருக்குது. இருந்தாலும் ஏன் அந்த படத்தை வந்து பார்க்கணும், எவ்வளோ படத்தை ஏன் பார்க்கணும், உன் சைட்லேருந்து ஒரு காரணம் சொல்லு. இப்போ எனக்கு என்ன ஃபீல்னா, நம்ம படத்தில் பொதுவாக பப்ளிக் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ரிலேட்டபுளாக இருக்கணும். அவங்களுக்கு ரிலேட்டபுளாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் பிடிச்சிரும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு ஃபேண்டஸியும் பிடிக்கும். பட் நம்ம படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, எல்லாத்தையும் ஒரு மேலோட்டமாக எல்லாமே டச் பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கும் இருக்குது, நட்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ஒரு
பையன் பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அந்த பையன் வந்து லைஃப் லாங் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அது ஓகே. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மாதிரி நிறைய எல்லாத்தையும் நீ சொல்லிட்டா மற்றவங்க என்ன சொல்லுவான்? நீ ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டா ஒரே ஒரு காரணமா இது நான் இங்க ப்ராடா பாரு, நம்ம கிட்ட வந்து மிச்சரா இருக்குது, நீ ஏன் அதில் வேர்க்கல்லியா இருக்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம அதுல கடலை பருப்பு இருக்கு, அதுக்கு காரசேவ் இருக்கு, ஒன்னொன்னு எல்லாமே இருக்கு. எல்லாமே இது இருக்கு, மிச்சர் இருக்கு, காரசேவ் இருக்கு. அது சேம் டைம் ஃபேண்டசிக்கும் ஒரு எலிமெண்ட்டும் இருக்கு. இல்ல ஃபேண்டசி இருக்கு, வந்து பார்க்கணும். கரெக்டா? கரெக்ட். அதான் உங்களுடைய பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரியாலிட்டி மிக்ஸ்ட் ஒரு ஃபேண்டசியா இருக்கு, ஒரு கலவையா இருக்கு. சோ என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு. உங்களுக்கு புதுசா இருக்கும். ஆமா. ஃபார் தி ஓகே ரைட். தேவ் நீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து உங்களை வந்து ஒரு 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 பெரிய ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஈபியா அப்படின்ற ஒரு பார்வையில் நாங்கள் எல்லாருமே முதல்ல பார்க்குறோம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நடிக்கும் போதும் இவர் எப்படி நடிப்பார், இவர் வந்து டைலாக் சொல்லுவாரா இல்லை யாராவது ப்ரான் பண்ணி சொல்லுவாரா நடிப்பாரா அப்படின்ற டவுட் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. தென் அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, மனப்பாடம் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போது உங்களை வந்து பொதுமக்கள் வந்து பார்க்க போகிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன டெலிவரி பண்ணியிருக்கீங்க? ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்காரு படத்துலையே அவர் பண்ணியிருக்காரு. என்ன அதாவது நீங்கள் வந்து இப்போது உங்களை ரசிகர் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டோம் ஓகே, ஆனால் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, டவுட்ஃபுல்லாக இருந்தது இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா. ஸோ படம்லாம் பார்த்தோம், நடிப்பில் பார்த்தோம், தென் எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு இடையே வரப்போகிறீங்க. ஸோ நீங்கள் மக்கள்கிட்ட உள்ள வரும்போது அவங்களுக்காக என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகே, என்ன கொடுத்துருக்கீங்க, ஏன் இந்த படத்துக்கு வரணும்? மக்களுக்காக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சரி என்ன அவங்க இந்த படத்தில் பார்க்கும்போது ஆப்வியஸாக எல்லார் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பையனை பார்க்குறதா என்னை பார்க்கலாம். ஸோ ஈஸிலி தே கேன் ரிலேட் வித் மீ. அண்ட் என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு சினிமா வந்து ரொம்ப தூரம் இல்லைன்றதுக்கும் இந்த படம் இருக்கும் அப்படின்றது நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயமா பார்க்குறேன். ஒர்க் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், கரெக்டான நெட்வொர்க்கிங் பண்ணுறோன்னா எல்லாருக்குமே சினிமா ஈஸி தான். அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கிட்டா போதும். வெரி குட் வெரி குட். ஏய் சும்மா இருக்கார், அவரை கூட்டு கேளுடா. யாருண்ணா? இவர் தான் சார். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நெக்ஸ்ட் ஆசை சார்? நெக்ஸ்ட்டா சார் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணிட்டீங்க என்ன ஓகே, இதுக்கப்புறம் எந்த அனிமல் வச்சாலும் நீங்கள் எடுக்கலாம் சார் படம். அதோட ராம்நாராயணன் விட ஜாஸ்தியாக சொல்கிறேன். ராம்நாராயணன் அதோட பெருசாக இருக்கும், அதோட பெருசாக கனவு என்ன சொல்லுங்க சார், கேட்குறேன் சார். எது யாரை வச்சு எடுக்கணும்னு ஆசை, எப்படி எடுக்கணும்னு ஆசை சொல்லுங்க சார். ஏன்னா அடுத்த வருஷம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் டே, பயங்கரமா இருக்கும், பயங்கரமான ஒரு ரிசல்ட் டேனா 2026 என்ன நடக்க போகுது? எல்லாமே நடக்கும்டா, எல்லாமே நடக்கும். ஆமா, எதுவும் உட்காராது, எல்லாமே நடந்து தான் போகும். ஓகே, சாம் சார் வந்து அடுத்த கதையில இதே காஸ்ட் வச்சு ஒரு படம் எடுக்க என்ன சார்? ஓகேவா? சினிமாவில் நடக்கல சார் அந்த மாதிரி, நீங்க காட்டுங்க. கண்டிப்பா பண்ணுவோம். சேம் காஸ்ட்க்கு வேற கதை. ஷூர். நாங்களே டேட் கொடுக்கறது நம்ம டங்குவாரு டர்ன்னு ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம மைண்ட் ஆயிடுச்சு இல்லையா? இல்ல இவங்க ராமங்க காணோம், 2 பேரும் கெஞ்சி கெஞ்சி எல்லாரும் கெஞ்சி கெஞ்சி பாவம் ஒரு வழி ஆயிட்டானுங்க. உண்மையாவே நல்ல இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மூவி வந்துட்டு பண்ணும்போது இப்படி ஒரு டைரக்டர் கிட்ட மாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நீங்கள் அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக பார்க்குறீங்க, ஆனால் அவர் வந்துட்டு ஒரு மோர் தென் ஒரு 20 years உடைய ஒரு ஹார்ட் ஒர்க். அந்த 20 வருஷம் செய்யப்பட்டு நம்மகிட்டே இப்போ எவ்வளோ கேவலப்பட்டுனார்ல, இதை விட வந்து ஒரு 10-20 மடங்கு வாழ்க்கையில் கேவலப்பட்டு அடி வாங்கி தான் இன்றைக்கி வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஒரு இயக்குனரை நம்பி பணம் போடுற, அவங்களாம் அந்த நம்மளை நம்பிலாம் படம் போடலை, இவரை நம்பி தான் படத்தை போடுறாங்க. 100% டு டூ பிஸ்னஸ் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் திங், உங்களுக்கு தெரியும் வந்து. ஸோ நீங்கள் ஈபியாக இருந்திருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் எவ்வளோ பேர் ஃபஸ்ட் டைமர்ஸ் என்கிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் தேவ் கதை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கதை, நானும் எல்லாம் ஓகே சொல்லுவேன். அதுக்கப்புறம் கேட்பாங்க யாராவது ப்ரொடியூசர் தான் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறதுக்கே முடியாது, அதுக்கான ஆக்சஸே இருக்காது அவங்களுக்கு. ஒரு ஹீரோ போட்டோன்னா ஹீரோக்கு ஃப்ரெண்டு ப்ரொடியூசராக இருந்தால் போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் வந்து இவரை நம்பி பண்ணியிருக்காங்க. தென் ஹி ஹஸ் டேக்கன் ஆல் த நியூ காஸ்ட் எல்லாம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காருன்னா, அந்த 20 வருஷம் அவர் வந்து அந்த சினிமாவில் இருந்து அந்த அனுபவம் தான் இன்றைக்கி வந்து அவரை இப்படி நிற்க வச்சிருக்கு. ஒரு முதல் படத்தை இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு, ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது எல்லாம் சேர்ந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆவி பறக்கும் டீ கடை அந்த பாட்டு வரும். அதில் வரது எல்லாமே நான் தான்டா, அந்த ஃபுல்லாக வருமே, ஓடுங்க ஓடுங்க மிருகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஓஹோ
ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அதெல்லாம் நீங்களே வந்து காசு அவங்க பண்ணதா செட் பண்ணதா? அது எனக்கு தெரியாது. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.